ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அமேசிங் ஃபார்முலாஸ், சாரி 3 இல்லை 4 அமேசிங் ஃபார்முலாஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாலிட்டிக்கல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து எக்ஸலில் இல்லாமல் ஃபஸ்ட்டு அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இதே மாதிரி எனி டைப் ஆஃப் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த இன்டென்ஷன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா நம்மகிட்ட இருந்திருக்கும். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம கூட ஒரு கம்பெனி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய பிசினஸ் யூனிட், மெயின் யூனிட், சில இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் ஃபிளாக் பண்ணியிருப்போம். அதாவது நிப்பாட்டி வச்சிருப்போம். ஸோ அதனுடைய ரெவென்யூ என்ன? அப்படிங்கிற மாரி வந்து ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல சில கொஸ்டின்ஸ், அதாவது நம்ம இந்த டேபிள்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சில ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துன்னா, ஹவ் மெனி கம்பெனி மேட்சஸ் த பிலோ கிரைட்டீரியா அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 4 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்றப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய எல்லா கான்செப்ட்டும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபார்முலாவுடைய சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம் இஃப் இஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம் இஃப் இஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம் ரேஞ்ச், ரேஞ்ச், கிரைட்டீரியான்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது என்னன்னா, சம் ரேஞ்ச். ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இப்போ இன் கேஸ் டோட்டல் ரெவென்யூ. ஓகே. இந்த டோட்டல் ரெவென்யூங்கிறது தான் நம்மளுடைய சம் ரேஞ்சா இருக்கும். ஸோ அந்த சம் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரைட்டீரியா ரேஞ்ச். ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கிரைட்டீரியா வந்து மேபி விசிஐ அண்டர்ஸ்கொயர் சியாக இருக்கலாம், இல்லை விசி அண்டர்ஸ்கொயர் பியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரைட்டீரியா ரேஞ்ச். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வேண்டியது என்னென்னா, எந்த கிரைட்டீரியா மேபி வந்து பார்த்தீங்கன்னா விசி அண்டர்ஸ்கொயர் பி ஆர் விசி அண்டர்ஸ்கொயர் சி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரைட்டீரியா வந்து சூஸ் பண்ணணும். அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ். நம்ம ஃபார்முலா டைப் பண்ணுறப்ப இந்த சின்டெக்ஸ் வரும். அதை நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணுறதில்ல. ஸோ ப்ளீஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய நெக்ஸ்ட் இப்போ இன்கேஸ் வந்து கவுண்ட் இஃபீஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இஃபீஸாக இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து எக்ஸல் போயிடலாம். ஸோ இந்த 4 கொஸ்டினுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண போகிறோம். அதாவது என்னன்னா, டோட்டல் ரெவென்யூ ஆஃப் ரெட் ஃபிளாக் கம்பெனிஸ், டோட்டல் ரெவென்யூ ஆஃப் கம்பெனிஸ் பிலோ 13,000, டோட்டல் ரெவென்யூ ஆஃப் தட் மேட்சஸ் த பிலோ கிரைட்டீரியா. அதாவது இந்த 2 கிரைட்டீரியாவை மேட்ச் பண்ணுறதுக்கு உண்டான டோட்டல் ரெவென்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதே போல் ஹவு மெனி கம்பெனிஸ், எவ்வளோ கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியாவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ சூப்பர் சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் இஃப் யூஸ் பண்ண போதில்ல, சம் இஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காகனா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 4வது ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான். ஸோ சம் இஃப் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா இது வந்து சிங்கிள் கிரைட்டீரியா அப்படினால சம் இஃப் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் யூ கேன் யூஸ் சம் இஃப் இஸ் ஆல்சோ. பட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ். ஓகே, சம் இஃப். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேஞ்ச். ஓகே, ரேஞ்ச் என்னது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ரேஞ்ச். எதுக்காக? ஏன்னா டோட்டல் ரெவென்யூ ஆஃப் ரெட் ஃபிளாக் கம்பெனிஸ் தான் கேட்டுக்கோங்க, கரெக்டாக? அப்போ ரெட் ஃபிளாக்ஸ் எங்கே இருக்குது? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேஞ்ச். ஓகே, இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், க்ரைட்டீரியா என்ன? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃபிளாக். ஸோ ரெட் ஃபிளாக் எல்லாமே வந்து 1ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் என்னுடைய க்ரைட்டீரியா 1, கமா தென் நம்மளுடைய சம் ரேஞ்ச். ஓகே, இது என்னுடைய சம் ரேஞ்ச். தென் க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 72,000 வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டோட்டல் ரெட் ஃபிளாக் கம்பெனி. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய சின்டெக்ஸ் தான். அதாவது இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் 72,000. ஸோ சூப்பர் சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூ ஆஃப் கம்பெனி பிலோ 13,000 சொல்லியிருக்காங்க. ஓகே, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து சம் இஃபீஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, சம் இஃபீஸ் யூஸ் பண்ணுறப்போ இங்கே தான் வந்து நீங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஞ்சை கிரியேட் பண்ணோம். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் ரேஞ்ச். அதுதான் வந்து சொன்னேன், சின்டெக்ஸ் எப்பயுமே வாட்ச் பண்ணுங்கள். ஸோ சம் ரேஞ்ச். ஓகே, என்னுடைய சம் ரேஞ்ச் என்ன? இதுதான் என்னுடைய சம் ரேஞ்ச். ஓகே, சூப்பர். நவ் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, என்னுடைய க்ரைட்டீரியா ரேஞ்ச். சேம் என்னுடைய க்ரைட்டீரியா ரேஞ்ச் இப்போதைக்கு என்னை பொறுத்தவரை என்னன்னா, இதுதான் என்னுடைய க்ரைட்டீரியா ரேஞ்ச் இல்லையா? இதுதான் என்னுடைய க்ரைட்டீரியா. ஏன்னா இதில் இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 13,000 வந்து எடுக்க போகிறோம். ஓகே, லெஸ் தென் 30,000 எப்படி போடுறது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 13,000 அப்படின்னு சொல்லி போட்டு கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எரர் தான் வரும். எதுக்காக அப்படின்னீங்கன்னா,
அதாவது ஒரு டெக்ஸ்ட் கரெக்ட்டா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 13,000 அப்படிங்கிறது நமக்கு வந்து நியூமெரிக்கலா இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து டபுள் கோட்டேஷன் முன்னாடியும், பின்னாடியும் ஒரு டபுள் கோட்டேஷன் போட்டுட்டு என்டர் அடிச்சீங்கன்னா, தென் இதுதான் வந்து டோட்டல் ரெவென்யூ ஆஃப் கம்பெனிஸ் பிலோ 13,000 ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க சின்டாக்ஸ் மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா, தென் இட் இஸ் சூப்பர் சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? டோட்டல் ரெவென்யூ தட் மேட்சஸ் த பிலோ கிரைட்டீரியா. இந்த 2 கிரைட்டீரியாவ மேட்ச் பண்ற மாரி எனக்கு வந்து டோட்டல் ரெவென்யூ சொல்லு அப்படின்றாங்க. இப்பயுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, சம்மி ஃபீஸ் தான் போறோம். சம்மி ஃபீஸ் போயாச்சு. ஸோ இப்போ அகைன் சம் ரேஞ்ச். ஸோ இதான் என்னுடைய சம் ரேஞ்ச் கரெக்ட்டா? சூப்பர். கம்மா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? என்னுடைய கிரைட்டீரியா ரேஞ்ச். கிரைட்டீரியா ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் என்ன? மெயின் யூனிட் அதாவது விசி அண்டர்ஸ்கோர் சி அப்படின்னு இருக்கு. ஸோ மெயின் யூனிட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு, தென் என்னுடைய கிரைட்டீரியா இங்கே என்ன? பிசி. இதுதான் என்னுடைய கிரைட்டீரியா. கரெக்ட்? ஸோ இது வந்து மல்டிபிள் கிரைட்டீரியா நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிரைட்டீரியா நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெட் ஃபிளாக் என்டிட்டி. அகைன் சேம் இந்த ரெட் ஃபிளாக் என்டிட்டியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா 2 க்ளோஸ் தி பிராக்கெட் கிளிக் என்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 41,100 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய 2 கிரைட்டீரியாவும் மேட்ச் பண்ணி எனக்கு கிடைக்கிற வந்து ஆன்சர். ஸோ சூப்பர் சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஆவரேஜ் வேணும் அப்படின்னீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ ஆவரேஜ் ஓகே. ஆவரேஜ் ஃபீஸ் எடுத்தீங்கன்னா, கிளிக் என்டர் சேம் சாரி ஐ மேட் சம் மிஸ்டேக். ஓகே சாரி இங்கே வந்து மிஸ்டேக் இருக்குல்ல. ஸோ ஆவரேஜ் ஃபீஸ் எடுத்தாச்சு. தென் வந்து என்டர் அவ்வளோதான். ஸோ சம்மி ஃபீஸ்க்கும் ஆவரேஜ் ஃபீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் தான். ஒன்லி வந்து நம்மளுடைய ஃபார்முலா நேம் மட்டும் நம்ம மாற்றினோம்னா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி கம்பெனிஸ் ஹவு மெனி அப்படிங்கிறப்பே நமக்கு என்ன வந்துருச்சு எவ்வளோ அதாவது ஹவு மச் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சம் பண்ணுறோம். ஹவு மெனி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து கவுண்ட் ஃபீஸ். ஸோ கவுண்ட் ஃபீஸ் இப்போ என்ன கிரைட்டீரியா கேட்குறாங்க? அதாவது விசி அண்டர்ஸ்கோர் பி. ஓகே. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் பண்ண போகிறதில்ல. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவுண்ட் தானே பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் என்னுடைய கிரைட்டீரியா. கரெக்ட்? கம்மா. இதில் வந்து கிரைட்டீரியா என்ன? ஐ மீன் அது வந்து கிரைட்டீரியா ரேஞ்சு சாரி கிரைட்டீரியா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க? கிரைட்டீரியா ரேஞ்ச். கிரைட்டீரியா ரேஞ்ச் இப்போ வந்து என்னென்னா 20,000 கரெக்ட்? அதாவது ஈக்குவல் ஆர் எபவ் 20,000 சொல்லியிருக்கிறாங்க. தென் ஐ செலக்ட் காலம் கமா. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம டபுள் கொட்டேஷன் போட்டு ஓகே என்ன சொல்லியிருக்கிறாங்க? எபவ் ஓகே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20,000 மேபி 20,000 க்ளோஸ் தி எண்ட். ஓகே ஸோ 5 கம்பெனிஸ் ஓகே 5 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆர் அபவ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கம்பெனிஸ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ரொம்ப சூப்பர் சிம்பிள். நான் அகைன் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பர் சிம்பிளான ஒரு ஃபார்முலாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையோ எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும் சரி, அனாலிட்டிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபார்முலாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அன்டில் பி சேஃப். பை பாய்.